ஹாய் கைஸ், இன்னும் வந்து 2 வீக்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மேட்சுக்கு அதாவது ஈவோ வேலட் ஸ்டோரோட அப்டேட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து என்னென்ன புது ஈவோ பண்டில்ஸு, அதுக்கப்புறம் இன்றைக்கி கோப்ரா MP5 வரப்போதா, ட்ராகோ வைக்க வரப்போதா, என்னென்ன கன்ஸ் வரப்போதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்த்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஈவோ பண்டிலுக்கான என்ன வந்து தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈவோ பண்டில் என்ன அப்டேட்ஸு, ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோ நம்ம தெளிவாக நம்ம உட்காந்து பார்த்துலாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட வீடியோ நம்ம டக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டாப்அப் ஈவெண்ட் தான் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ தான் இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய டாப்அப் ஈவெண்ட். ஸோ ஃப்ரீ வந்துட்டு இந்த அதிசயமாக வந்து ஏஜென்ட்டுக்கு பேனரையும் எமௌண்ட்டையும் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதாவது இந்த எல்லாம் ஹைலைட்டான இதே வந்து இந்த எமௌண்ட் தான். ஸோ நீங்கள் ஃப்ரீ எமௌண்ட்னு பார்த்தோன்னே இந்த எமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் டாப்அப் பண்ணிங்கன்னா இந்த ஈவெண்ட் இந்த எமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதாவது இந்த மண் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருப்போம். அதாவது இது ஒரு நல்ல மண்ணுனா குறை சொல்கிற மாதிரி இதில் எதுவுமே இருக்காது. அதாவது இதுவும் அந்த ஏஞ்சலிக் ஃபேமிலி இல்லையே, ஏஞ்சலிக் இந்த மிஸ்ட்ரி ஃபேமிலியில் வரக்கூடியது. ஸோ இந்த இதை நம்ம யாருமே பார்த்தாச்சு, பல மாதத்துக்கு மேலே பார்த்தாச்சு. இது கடைசி இப்போ தான் கேமுக்குள்ளே வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேட்டு இந்த பண்டு விடுறதுக்கு ஒரு டீசெண்டான பண்ணி தாங்க. ஸோ கேவலமாக சொல்கிறது மெயினான இது இந்த 2 தான். அதாவது 30 பேனரு, 30 டேஸ்க்கு அந்த பேனர், 30 டேஸ்க்கு அந்த அவட்டார். இப்போ என்னமோ புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்ன ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் கூட வந்துட்டு நம்மளாம் ஜாலியாக இருந்திருப்போம். ஃப்ரீ ஃபயர் பேன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் வருதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. அது வந்து இருக்காது, அதை நம்ம வந்து அப்புறமா பேசணும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவோ கன்ஸும் ஈவோ வேலட் ஈவெண்ட் பற்றி நம்ம பேசலாம். எல்லாபடியும் கேட்குறது தான் M1W7 ரிட்டன் பேக் ஈவெண்ட் எப்போ போகிறோன்னு. ஆஸ்வேர் எல்லா அப்டேட்டுக்கும் எப்போயுமே M1W7க்கு தனியான ஒரு ஈவெண்ட் வச்சுருப்பாங்க, தனியான அதுக்கு ரிட்டன் பேக்கும் வரும். ஸோ இந்த அப்டேட்டுக்கான வந்து ஒரு ஈவோ பண்ணிட்டுனா, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான். அதாவது இப்போ நீங்கள் காட்டல. ஸோ இதுதான் அதாவது இப்போ நான் காட்டுற எல்லாமே வந்து வரும். ஸோ இந்த எல்லோக்கு வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் அக்யூரசி, டபுள் டேமேஜ், சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். இந்த சரியான பவர்ஃபுல்லான கன்று கூட, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபயர். அதுக்கப்புறம் சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேஞ்ச், அதுக்கப்புறம் டபுள் ரீலோட் ஸ்பீட், சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கன்னும் வந்து அதாவது 3 கன் 4 கன்று இருக்கும். அதுக்கு நான் காட்டுறேன் எக்ஸாக்ட் அதே ரூட் பாக்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம லீக்கர்ஸிலேருந்து இது 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் அடுத்து 2 முக்கியமான மேட்டர் தான். அது இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட் வரக்கூடிய ஈவோ பண்டில், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஈவோ கன் ஸ்கின்னு. அது இந்த அப்டேட்டை பொறுத்து என்னென்னா, அதான் நீங்கள் நிறையா பேர் வந்துட்டு கோப்ரா MP40 எப்போ கோப்ரா பண்டில் இல்லை கோப்ரா பண்டில் எப்போ வருவீங்க வாயிலேருந்து வரான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஆஸ்யூஷுவல் இந்த அப்டேட் படியும் போன அப்டேட் படியும் இந்த அப்டேட்லேயும் வந்துட்டு MP குரோபரிசி வாயிடும் வாய்க்கு வந்து கோப்ரா பண்டில் வராது. ஸோ அதாவது கோப்ரா பண்டில் இப்போதைக்கு வரவே வராது. அதாவது இப்போ ஒரு ஃப்ரீ ஃபயரில் ஈவெண்ட் இருக்குது பெண்டிங் லீக். அதாவது நான் எப்படி 4 ஈவோ வேலட் 4 ஈவோ பண்டிலும் வருதோ அதே மாதிரி 4 ஈவோ பண்டிலும் ஈவோ வேலட்டில் ஈவோ பண்டில் அந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் பெண்டிங் இருக்குது. OB 43 இருக்கும். அந்த ஈவெண்ட் வந்தால் தான் வந்துட்டு கோப்ரா பண்டில் வரும். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கோப்ரா பண்டில் வராது. ஸோ ஆனால் நெக்ஸ்ட்டு அடுத்து வரக்கூடிய பண்டில் என்னன்னா இந்த ஸ்கோர்பியன் பண்டில் தான். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இதுவும் வந்துட்டு ஈவோ பண்டில்னாலே எந்த மண்ணும் கேவலம் இல்லை மொக்கன்னு சொல்லவே முடியாது. ஈவோ பண்டில் எல்லா ஈவோ மண்ணும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்ல ஒன்று தான். முக்கியமாக இந்த க்ளூவாலு இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த மண்ணும் நிறைய பேருக்கு பிடிக்கிறீங்க. ஏன்னா இந்த மண் எப்போ தான் வரும் நிறைய பேர் கேட்டு தான் இருந்தீங்க. அதாவது இந்த வாட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க நம்ம நீட்ஸை. நேற்று வீடியோ போடணும். நேற்று வந்து வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. ஒரு நேரத்தை அதுக்கான வீடியோ போட்டேன் 4:30க்கு. நம்ம இன்றைக்கி நல்லா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சேர்த்து கொஞ்சம் லிங்கான வீடியோ போட்டேன். ஓகே கைஸ், புரியுதா? ஸோ அடுத்து நம்ம ஈவோ வேலட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஈவோ வேலட்டில் வந்துட்டு 4 கன் ஸ்கின்னை வச்சு ஆட் என்ன பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, 4 புது கன் ஸ்கின் ஆட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் கைஸ். ஏன்னா இப்போ புதுசாக வந்துட்டு அதாவது ஒரு ஈவோ பேரஃபுல் வரப்போகுது. ஸோ ஈவோ பேரஃபுல் வரப்போகிறதுனால 2 பண்டில்லையும் வந்து 2 பண்டில் இல்லை ஒரு பண்டில் தான் வயசு வந்து மாற்றுவாங்க. மிச்சபடி வந்து எல்லாம் பைதான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த பண்டில் இந்த ஈவெண்ட்டே வந்து ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதாவது இந்த ஈவோ பேரஃபில் வர்றதுனால அது எப்படியோ ஓடிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இன்கேஸ் ஒரு வேளை இந்த ஈவோ பேரஃபில் வரலைன்னா, அதாவது இந்த கோப்ரா MP40 AK
அதுக்கப்புறம் இந்த ஈவோ ஸ்கேரு, ஈவோ M188 இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறதுக்காச்சும் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குங்க கைஸ். ஒரு வாரி இது பேராஃபில் ஈவெண்ட் வந்துச்சுன்னா வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கைஸ். மோஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவோ வேலட் ஈவெண்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கடலில் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். அதாவது இந்த இதில் ஈவோ ஃபேமஸ்ஸு, நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஈவோ ஃபேமஸ், அதுக்கப்புறம் ஈவோ இந்த M188 பேராஃபில்லு, இந்த MP40, அதாவது இப்போ இந்த சைடில் இருக்கிறது பேராஃபில்ல, ஸோ இந்த மாதிரி கோப்ரா MP40 இது மாதிரி வந்துட்டு வரும். இதுதான் வந்து வரப்போ இதுதான் லீக்க சைட்லேருந்து சொல்கிறாங்க இதுதான் வரும்னு. ஆனால் கைட்னுக்கு அதாவது இது ஃப்ரீ ஃபயருக்கு இந்த ஒரு ஈவெண்ட் தாங்க எப்பயுமே வந்துட்டு ப்ரிடிக்டே பண்ண முடியாது. கேம் பையிலே வந்துட்டு ஆடும் பண்ண மாட்டாங்க. ஆட் பண்ணால் கூட வந்து கடைசி நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஃபயரில் வரக்கூடிய உங்களுக்கு அன்ஸ்டேபிள் ஈவெண்ட்ஸ் என்னென்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதாவது ஓரளவுக்கு அப்ராக்சிமேட் கெஸ்ஸு தான் வைக்க முடியுமே தவிர வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது கைஸ். கடைசி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், உங்கள் சேனல் எப்பவுமே 4:30 வந்து நம்மளாம் வீடியோ வந்துடும். ஆனால் வந்துட்டு நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எல்லா நாளும் வந்து 4:30 நீங்கள் வந்து சேனலில் ஒரு வாரி மட்டும் செக் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் இது நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அதாவது பெல்லைக்கான் நீங்கள் அமுக்கி வைக்கலன்னு இந்த ஒரு பிரச்சனை வந்து இல்லை வந்து யூடியூப்லேயே இந்த கிளிச் இருக்கு கைஸ். அதாவது இந்த மாதிரி வராது. ஸோ அதனால் நீங்களும் அதை வந்து நான் கரெக்டாக அதை அமுக்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டான வீடியோ பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோ நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ். ஸோ நேற்று வீடியோ போடாமல் இருந்ததுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். நேற்று இன்டர்நெட் ஷட் டவுன் ஆகிடுச்சு கைஸ். அதாவது இங்கே வந்து வைஃபை போல் வந்து உடஞ்சிச்சு என்னாச்சுன்னு தெரில, உடஞ்சிச்சு. அதாவது ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதை ரிப்பேர் ஒன் டே ஃபுல்லாக எங்கள் இன்டர்நெட்டே இல்லை, நைட்டு தான் வந்துச்சு. நைட்டு நாள் எடிட் பண்ணி அப்புறம் வந்து அந்த வீடியோ வரல கைஸ். ஸோ இதுதான் அதுக்கான ரீசனு. ஸோ இது புரிஞ்சிச்சா இல்லையா? ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோ பார்க்குறேன். பை சொல்கிறேன்.